கடவுளே, இந்த கம்பெனியாவது எனக்கு வேலை கிடைக்கணும் கடவுளே. எஸ். நிறுத்து. நான் கூல கும்பிடு போடுகிறவனை கண்டுபிடிக்கும் பூதம், அசரீரி பூதம், கூல கும்பிடு போடும் இவனை நம்பாதே. அவன் உள் மனதுக்குள் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒன்னதாண்டா, நீ மட்டும்தான் முதலாளியா நினைக்கிறியா? காலம் மாறும், நீயும் செக்யூரிட்டியா ஆவ. அன்னைக்கு உனக்கு நான் எஜமான். உன்னை எப்படியெல்லாம் அழகு பார்ப்பேன் தெரியுமா? மொட்டை அடிச்சு நாமத்தை போட்டு அடிச்சு இழுத்துட்டு வருவேன். போலீஸுக்கு காசை கொடுத்து கைது செய்ய வைப்பேன். காலம் மாறும். அசரீரி பூதத்தை நம்பு. இதுதான் அவன் மனதுக்குள் நினைக்கின்றான். மோலமாரி மோகன், மோலமாரி மோகன், மோலமாரி மோகன். கடுமையாக உழைக்க தெரியாத இந்நிறுவனத்தின் இரத்தத்தின் சிறுநீற்றின் நாத்தமடிக்கும் நண்பர்களே, சக களவாணிகளே, நம் அலுவலகத்தின் தர்மமாம் கமிஷன் அடிப்பது, களவாடுவது, திருடுவது. அலுவலகத்தில் கஞ்சா அடித்துவிட்டு கள்ளசாராயம் குடித்துவிட்டு சந்தோஷமாய் துள்ளி துள்ளி பறந்து வாழ்ந்து வந்தோம் பட்டாம்பூச்சி போல் நேற்று வரை. ஆனால் இன்று நம் களவாணித்தன சுதந்திரத்திற்கு ஒரு பெரிய சோதனை காலம் வந்துவிட்டது. இது சாத்தானின் வேலை. இந்த சாத்தான் யார் என்று தெரியுமா? களவாணிகளே கேளுங்கள், அதுதான் ஏஐ என்ற ரோபோ பேய்கள். அவர்கள் நம்மை நாற்றம் அடிக்கும் நம்முடைய பாத்ரூமுக்குள் கூட்டி சென்று ட்ரவுசர் சட்டைகளை கழட்டி, பெண்களுக்கு அவர்களுடைய உடையும் கழட்டி, நாம் பணங்களை எங்கெங்கே ஒளித்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் அண்டர்வேருக்குள்ளேயும் பெண்களுக்கு பெட்டிக்கோட்டு உள்ளேயும் இருக்கும் பணத்தை எடுத்துவிட்டு நம்மளை சட்டி தூக்க வைத்து விட்டார்களடா, சட்டி தூக்க வைத்து விட்டார்களடா. இதை நான் எங்கே சென்று சொல்லுவேன்? நம் விதியே இதுதான் என்று புலம்பி போய் உங்களிடம் வந்து சொல்கிறேன். இதற்கெல்லாம் பயந்தவர்கள் நாம் அல்ல. நாம் எத்தனையோ கொள்ளையடித்து வீடு கட்டியுள்ளோம், கார் வாங்கியுள்ளோம். இத்தனை பாரம்பரியம் உள்ள நாம் இந்த ஏஐ ரோபோட்டையும் காசு கொடுத்து கெடுத்து விடுவோம். அதுவரை சற்று பொறுத்திருங்கள். நான் சென்று என் குருவிடம் உபதேசம் கேட்டு வருகிறேன். அதுவரை நான் உங்களிடம் சொல்லும் வரை அமைதியாக இருங்கள். அதுக்கப்புறம் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் ஆரம்பிப்போம். களவாணித்தனத்தை படித்த காவலரே, பாவலரே, நாமலரே, ஏமலரே, ஓமலரே. நிறுத்தலா, வந்ததுல டைலாக் பேசிட்டேன். எதுக்கு வந்த சொல்லு. ஐயா, இவ்வளவு நாள் களவாணித்தனத்தை பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஐயா. அதற்கு ஒரு பெரிய சோதனை வந்து விட்டது ஐயா. உங்க கால்களை பிடித்து கேட்கிறேன் ஐயா, நீங்கள் தான் எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஐயா. எல்லாத்தையும் ஞானக்கண்ணால் பார்த்தேன். ஆற்றமடிக்கும் பாத்ரூம் விஷயம் தெரியும். அங்கே நீங்கள் களவண்ட பணத்தை எடுத்ததையும் பார்த்தறிந்தோம். இப்போது சொல்கிறேன் கேள். இந்த ரோபோட்டுகளை கெடுப்பதற்கு நான் ஒரு தந்திரமான வழியை சொல்லித் தருகிறேன். ஏஐ ரோபோட்டை எப்படி ஐயா கெடுப்பது? ஏஐ ஏமாற்றலாம், அதுக்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன் கேள். இந்த ஏஐ வரும்போது காதல் மயக்கத்தை உண்டு பண்ணுங்கள். அவர்களுக்கு கஞ்சா பழக்கத்தையும் உண்டு பண்ணுங்கள். குடிப்பழக்கத்தைக்கும் அடிமையாக்குங்கள். அவர்கள் குடித்து குடித்து கஞ்சா அடித்து அடித்து உங்களை மாதிரியே களவாணி ஆவார்கள்.
ரோபோட்டுகளே, இன்றைக்கு உங்களுக்கு கஞ்சாவும் டாஸ்மார்க் சரக்கும் கிடையாது. கஞ்சாவிற்கும் டாஸ்மார்க்கும் கள்ளச்சாராயத்திற்கும் அடிமையாகி அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுடன் சேர்ந்து பார்த்து நிரந்தரமாக எங்களுக்கு கஞ்சாவும் கள்ளச்சாரமும் கிடைக்க என்ன வழி? நீங்களும் எங்களைப் போல் களவாளித்தனம் பண்ண வேண்டும், கமிஷன் அடிக்க வேண்டும். அப்படியா? பரவாயில்லை, எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நாங்களும் களவாண்டு நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம். முதலாளி அவர்களே, இனிமே எங்களால் உங்களிடம் வேலை பார்க்க முடியாது. நாங்கள் நாளைக்கு வேலையிலிருந்து நின்று விடுவோம். நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள். ஐயோ, நீங்கள் வேலையை விட்டு போயிட்டா என் பொழப்பு போயிருமே. சரி, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சரி, நான் சொல்வதை கேளுங்கள். முதலாளி அவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத எல்லாம் சொல்லி தருகின்றோம். கஞ்சா போட்டு கள்ளச்சாராயம் குடித்து கமிஷன் அடியுங்கள். நம் எல்லோரும் இந்த தர்மத்தை காப்பாற்றுவோம். நீங்களும் ஆனந்தமாக இருங்கள், நாங்களும் ஆனந்தமாயிருப்போம், அலுவலகங்களும் ஆனந்தமாயிருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முன்பு பொய்க்குறி கேட்டு ஏமாந்தவர்கள் உள்ளே செல்லலாம், சென்றவுடன் கதவுகள் அடைக்கப்படும். இப்படிக்கு பொய்க்குறி பொம்மையா? அண்ணே, பொய்க்குறி கேட்டு ஏமாந்தவன் நம்பர் 2 பேர் தானே. நான் உள்ளே போயிடலாம், கதவு சாத்தப்படும் போட்டிருக்கேனே, அதான் பயமாக இருக்கு. சரி, இருந்தாலும் உள்ள போய் பார்ப்போம். சார் அண்ணே, கதவு முடிச்சுண்ணே. பயப்படாதடா, எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. அங்கே போடுதுண்ணே. பொய்க்குறி கேட்பவர்கள் உள்ளே செல்லவும். பொய்க்குறி கேட்பவர்கள் உள்ளே செல்லவும். ஏடா, இங்கேயும் போக சொல்றாங்க, அங்கேயும் போக சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையேடா. அண்ணே, அங்கே ஒரு போட்டிருக்கண்ணே. விளக்கம் வேண்டுவர்கள் இன்னும் உள்ளே செல்லவும், விளக்கம் கிடைக்கும். அண்ணே அண்ணே, போயிடலாண்ணே. வா போலாம். அண்ணே அண்ணே, அங்கே ஒரு பொம்மை இருக்குண்ணே. பயப்படாதடா, எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. இங்கே பொய்க்குறி கேட்டவர்கள் வேப்பிலையால் அடிக்கப்படுவீர்கள். அண்ணே, பொம்மை பேசுதுண்ணே. இருறோம், பயப்படாதடா, என்னன்னு கேட்போம். அங்கே போபவர்கள் விளக்கமாத்தால் அடி வாங்குவார்கள். விளக்கு மாத்தால் அடி வாங்குறதுக்கும் வேப்பில் அடி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு அம்மனோட அருள் இருந்தால் வேப்பிலையால் அடி கிடைக்கும். அதனால பல நன்மைகள் விளையும். அங்க போன முடியா, விளக்கு பார்த்து அடிக்கிறியா? பேய் பிசாசு பில்லி சூனியம் உள்ளவர்கள் விளக்கமாத்தால் அடிக்கப்படுவார்கள். அப்போ உனக்கு விளக்கு மாத்த அடி கன்ஃபார்ம். நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். முக்கிய குறிப்பு: இங்கே சென்று வேப்பிலையால் அடிக்கப்பட்டும் நோய்கள் தீராமல் இருக்கும். ஏன் தீராது? ஏனென்றால் செவ்வாய் வெள்ளி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் வர வேண்டும். வரலனா நீங்கள் ஒரு வாரத்திற்குள் கைது செய்யப்படுவீர்கள். கைதா? முக்கிய குறிப்பு: இங்கே போவோர்களுக்கு விளக்கமத்தால் அடிக்கப்பட்டும் பேய் போகாமல் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் வெள்ளி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் வர வேண்டும். 1 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிடித்திருக்கிறது பெரிய காட்டேரி பேய். ஒழுங்க உள்ள போங்கடா. வேப்பில் அடி வாங்கினா நமக்கு எந்த நிலமனா? தொடப்பு கட்டியில் அடி வாங்கினா நிலம என்ன இருக்கும்? பொய்க்குறி கேட்கிறவங்களுக்கும் விளக்கம் வேண்டுபவர்களுக்கும் அடிதான் முடிவு. அண்ணே,
என்னண்ணே இங்கே பால் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் போர்டு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னண்ணே? ஆமாண்டா, நம்ம 2 பேரும் கிராமத்துல இருந்து தான் வந்தோம். ஆமாண்ணே. அதனால பால் சத்தியம்னா நம்பலாம். சரி சரி, உள்ள போய் என்னன்னு பார்ப்போம், என்னன்னு கேட்போம். சரிண்ணே. வாங்க, வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஏடா வரவேற்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுது, ஏதாவது சதிகதி பண்றானா? வெளியில் பால் சத்தியம் பண்ணி தரேன்னு போர்டு வச்சிருக்கீங்களா? ஏதாவது வவுச்சர் வச்சிருக்கா? அது வவுச்சர் இல்லை, ப்ரௌச்சர். அதை அடிக்கிறது இல்லை, எதுவாக இருந்தாலும் வாயில தான் சொல்லுவோம். ஓஹோ அண்ணே, இதே வாயில தான் பேசுவோன்றாருண்ணே. நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுண்ணே. நீங்கள் வேற மியூசியம் முறிக்கிட்டே இருக்கீங்க, கையில் கையில் பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுண்ணே. எதுக்கெல்லாம் பால் சத்தியம் வாங்கணும்? இப்போது 2 பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து பால் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பொய்யே பேச மாட்டாங்க. அது எப்படி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க? அங்கே பாருங்க, யார் முன்னாடி வச்சு சத்தியம் வாங்குறா? எருமை. எருமையில யார் வருவா? எம. ஓஹோ, இது நல்ல ஐடியாவா இருக்க. எத்தனை லிட்டர் பால் தேவைப்படும் சாமி? அது நீங்கள் கொண்டு வர கேஸை பொறுத்தது. கொலை கேஸுனா 10 லிட்டர் பால் தேவைப்படும். இதுவே ஒரு சின்ன களவாணி கேஸுனா 1 லிட்டர் இருந்தால் போதும். சாமி, நம்ம கிட்ட வந்து சின்ன கேஸும் இருக்கு, பெரிய களவாண்ட கேஸும் இருக்கு, கொலை கேஸும் இருக்கு, இது போக அரசியல் கேஸும் இருக்கு. அரசியல் கேஸில் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பால் சத்தியம் பண்ணிட்டு ஓட்டு போடாத போன கேஸ்லாம் பார்ப்பீங்களா? அதுக்கு என்ன, பார்த்து தரேன். யாருக்கு வேணாலும் பார்க்கலாம். இதுக்கு பால் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, இல்லைன்னா தனி சார்ஜ்? டேய், பால் நம்மளே வாங்கிட்டு வந்துரும்டா. ஏன்னா இவன் பால்ல தண்ணி கலந்துருவான் போல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கொலை கேஸுங்க. சாமி, நாங்களே பால் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியா? சரி, நீங்கள் பாலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் அதில் டிகிரி போட்டு பார்ப்போம். டிகிரி போட்டு என்ன பார்ப்பீங்க? அதாவது கரெக்டாக இருக்கா, தண்ணி ஊற்றிருக்கான்னு செக் பண்ணுவோம். தண்ணி எதுவும் ஊற்றிருந்தீங்கன்னா அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஓஹோ. அந்த டிகிரி போட்டு பார்க்கறதுக்கு சார்ஜஸ் இருக்கு. எவ்வளோ? 200 ரூபாய். 200 ரூபா தானே. 10 லிட்டர் பால் நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம். நீதான் எங்க பால் சமையரா? நீங்களும் பால் சத்தியம் வாங்குறதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்க, உங்களை விசாரிக்கணும். ஏமா வாமா. ஐயா, இவன் தாங்க ஐயா. 1 மாசமா பால் காசே கொடுக்கலங்க ஐயா. அது இல்லாம 1 லிட்டர் பால் கொடுத்தா 9 லிட்டர் தண்ணி கலந்து வரவெல்லாம் ஏமாத்துறாங்க ஐயா. பாத்துறா நல்ல வேலைடா, டே தப்பிச்சு விடாண்டா, இல்லைன்னா அந்த போலீஸ்ட்ட மாட்டிருக்கோம்டா. ஓடுறா. பெருமாள் அருளில் காசே இல்லாத மண்டையன் பெரிய சத்குருவாகிட்டான். வாருங்கள், மண்டையனின் ஆசிரமத்துக்குள்ள செல்வோம். சீடர்களே, நீங்கள் எல்லோரும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். பெருமாளை சிலை என்று நினைக்காதீர்கள். தினமும் நான் அவரை சந்திக்கிறேன். அவருடன் உணவருந்திவிட்டு பீடா சாப்பிட்டு விட்டு தான் வருவேன். சில நேரம் பெருமாளே தனது கருட ஜெட்டில் எனது வீட்டிற்கு வந்து தங்கி உறங்கிவிட்டு தான் செல்வார். நீங்களும் என்னைப் போலவே பேரும் புகழும் பெற வாழ்த்துகிறேன். பெருமாளுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதைவிட 5 மடங்கு அதிகமாகவே தருவார். அதே போலத்தான் நானும். ஆனால் 8 மடங்காக தருவேன். கேஷாக கொடுத்தால் வைகுண்டம் செல்லலாம். சாமி, நாங்க கேஷ் ஆகவே கொடுத்துறோம். இங்கதான் இருக்கியா? பிரபல சத்குரு சாமியாரான மண்டையன் இன்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஐயோ, நம்ம ஃப்ரெண்டாச்சே. டிரைவர், வண்டி ரெடி பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் போனோம். பெருமாளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு? நீ என்னை உயிருடன் நேரில் பார்த்ததாக மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற நீ என்ன பாட்டு பாடின? கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.
கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறாய். கண்ணான்னு பாடிட்டு மக்கள் எல்லார்ட்டையும் நேர்ல பார்த்தேன்னு போய் சொல்ற. நீ போய் உன் நண்பன்ட கேளு எப்படி பாடணும்னு. நண்பா சரி நான் கூப்பிட்றேன். சொல்லு நண்பா. எனக்கு ஜாமீன் எடுத்து ரொம்ப நன்றி நண்பா. நமக்குள்ளே என்னடா இருக்குதுண்ணா? அம்மா அந்த பெருமாள் பாட்டை நீ எப்படி பாடுன? அதுவா? பணம் ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, பணம் ஒன்றும் இல்லை கண்ணா, பணம் ஒன்றும் இல்லை கோவிந்தா. பெருமாளே, நீங்கள் இங்கே எங்கேயே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பண கஷ்டத்தை மொத்தம் தீர்த்து விட்ருங்க. உண்மையை சொல்லி பாருங்க நண்பா. நண்பா இதுக்கப்புறம் இந்த பெருமாள் சமாச்சாரமே எனக்கு வேணாம்ப்பா. டேய் பெருமாள் நல்லவர் தான். நீ நல்லதே பாடு, உனக்கு நல்லதே நடக்கும். பெருமாளிடம் பொய் சொல்லாதே. பொய் பேசினா சட்டம் தன் கடமையை செய்யும். உண்மை பேசினா இறை அருள் கிடைக்கும். அழகாத்தானடா இருக்க, உனக்கு என்னடா குறைச்சல்? அண்ணே என்னையா? அண்ணா நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அது ஊரெல்லாம் ஓஹோன்னு பேசிக்கிறாங்கண்ணே. என்ன பேசிக்கிறாங்க? அதில் திருவாளர் சட்டின்னு ஒருத்தர் எழுதிருக்கீங்கண்ணே. ஆமாம். அவர் யாருண்ணா அவர்? அதில் அப்படி என்ன உனக்கு விசேஷமாக தெரிஞ்சுக்கணும்? திருவாளர் சட்டிங்கிறது யார்? அவர் எப்படி சைடில் பாய்வார்? அது சொல்லுங்கண்ணா. அவரே வருவார், விட்டு கவனிங்க. என்னப்பா பார்த்துட்டிங்களா? இவர் தான் திருவாளர் சட்டி. இருங்க இன்னொரு பார்த்துறேன். என்னப்பா பின்னாடி போய் பார்க்குற? திருவாளர்னு சொன்னீங்களே, அதான் வால் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைப்பா, திருவாளர்னா அது வேற. இவருக்கு வால்லாம் கிடையாது. அந்த லானா வேற, இந்த லானா வேற. இரு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சட்டின்ற பேருக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். சட்டி மண்டைனா அவரோட மண்டை வழுக்கையாக இருக்கும். அவர் மண்டை மட்டும் சட்டி மாதிரி இருக்காது, உள்ளே இருக்க மூளையும் சட்டி மாதிரி இருக்கும். என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஐயா. மூளை வந்து எல்லாருக்கும் மேடும் பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இவர் எல்லாரோடையும் அன்போட சமசீரோட தான் பழகுவார். சமசீரான தலம் இவரோட மூளை. என்ன சட்டி, நான் சொல்கிற சரிதானே? சட்டியோட விசேஷத்தை பற்றி சொல்லுங்கண்ணே. சட்டிக்கிட்ட சில கேள்வி கேட்க போகிறேன். சிலதுக்கு சிரிப்பார், சிலதுக்கு பதில் சொல்லுவார், சிலதுக்கு சைடில் போய்வார். அது என்னண்ணா சைடில் போயிடுது? இப்போ பாருங்களேன், 2 பேர் ஆரம்பிப்போம். இப்போது சட்டிக்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். சட்டி, நேற்று உங்களை பற்றி செய்தித்தாளில் வந்தது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ChatGPT பார்த்துருக்கீங்களா? அதில் முதல்ல அனலைசிங்னு வரும். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் அனலைஸ் பண்ணிட்டேன். திங்கிங்னு வரும். இப்போ திங்க் பண்ணுறேன், அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். அண்ணே, நேற்று என் வயக்காட்டில் தீ பிடிச்சிச்சுண்ணே. பார்த்தீங்களா, நான் என்ன கேள்வி கேட்குறேன், இவர் எங்கே சைடில் போயிடாருன்னு. இப்போது நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். சட்டி சார், இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக யார் வருவா? சில பேர் அண்ணாமலைன்றாங்க, சில பேர் விஜய்ன்றாங்க, உதயநிதின்றாங்க, சீமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் வருவான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ரஜினிகாந்த் படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஜெயிலரும் ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தேன். என் பேரில் அவருக்கு பெரிய மரியாதை உண்டு. இப்போ பாருங்க, இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு தெரில இந்த சட்டி மண்டை. உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, கலியுகன்றாங்க, சக்தி யுகன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். நேற்று வீட்டில் முச்சக்கொட்டை குழம்பு சாப்பிட்டேன். அது வயிறு ஒரே கடமுடன்னு ஒரே சத்தமாக இருக்குது. உங்கள் பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? பொதுவாக நாங்கள் யாருக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் அவசரம்னு சொல்கிறீங்க, போயிட்டு வாங்க. வீடு இடிஞ்சு போச்சா? எனக்கு என்னடா தெரியும், அவசரம் உள்ள விட்டுண்டா. என்ன ஊரை தோத்துட்டு